அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்கிறதுனா எவ்வளோ சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ கடவுளுக்கு தேங்க்யூ. அதேமாதிரி ராஜேஷ் சார், கனிமுருகன் சார், அப்புறம் சுகேஷ் சார், மேம் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுமே அவ்வளோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன். அப்புறம் என்னோடய ஃபேமிலி ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட்டு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைங்களோட அப்போ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். அந்த ஃபேமிலி சப்போர்ட் உண்மையிலேயே எனக்கு கிடச்சதுக்கு கடவுளுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். சுரேஷ் அகாடமியை பொறுத்தளவு நான் மெயின்ஸ் ஆக்சுவலாக குரூப் 1 மெயின்ஸுக்கு பார்த்தேன். எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் நிறையா டைமில். ஏன்னா இந்த ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்தோட ஆரம்பிச்சுட்டு அப்படியே முடிய போகிறது கிடையாது. ரொம்ப லாங் ஜேர்னியாக இருக்கும், ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு. ஸோ அப்பப்போ நம்மளுக்கே நம்ம மேலே டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சார் ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக டெப்டி கலெக்டர் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ராம் சார் பார்த்தீங்கன்னா அவரும், ஏன்னா அந்த டைமில் என் மைண்ட் செட் எப்படின்னா இதை விட்டு வெளியே வந்துருவோமா அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் இருந்த டைம். ஸோ அவங்களோட மோட்டிவேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இனிமேல் வர்ற அஸ்பிரண்ட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிறது 2 தான். ஒன்று, நம்மளுக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா நம்ம நினைப்போம் நம்மளுக்கு எல்லாமே இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் இருக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு உண்மையாக இருக்கமா, நம்ம ஒழுங்காக உண்மையிலேயே உட்காந்து படிக்கிறோமா, இல்லைன்னா சும்மா புக்கை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கமான்றது நம்மளுக்கு தான் தெரியும். இன்னொன்று, சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணவே கூடாது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா அப்ராடில் தான் இருந்தேன், இங்கே இல்லவே இல்லை. என்கிட்ட புக்கு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு ட்ரீம் மட்டும்தான். ஓகே, நம்மளும் ஒரு எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகணும், அந்த ஒரே ஒரு ட்ரீம் தான். ஸோ என்கிட்ட புக் இருக்காது, எதுவுமே இருக்காது. நான் ஃபஸ்ட்டு படித்தேன். இங்கே எக்ஸாம் என்னால் எழுத முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது. பட் படிச்சுட்டு இருப்பேன். அப்ராட்லேயும் உட்காந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ என்ன சொல்ல, அதுதான் நீ இன்னைக்கு இங்கே கொண்டாந்து விட்டுருக்கு. ஏன்னா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் அங்கே தான் இருந்தேன். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்தேன். ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதனால் நான் படிக்க மாட்டேன், இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம உட்காந்து நம்ம ட்ரீமுக்காண்டி நம்ம உட்காந்துட்டோன்னா கண்டிப்பாக அது அச்சீவாயே ஆகும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ சார், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஃபேமிலியே ஒரு கவர்மெண்ட்டு ஓரியன்டான ஆட்க தான். பொண்ணை மட்டும் நிறைய படிக்க வச்சுட்டோம், MBA வேற படிக்க வச்சுட்டோம். இதை ஃபாரினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் ஃபாரினில் இருக்கார். நம்ம பிள்ளைக்கு என்ன வசதி எல்லா செல்வங்களும் இருந்தாலும் நமக்கப்புறம் கவர்மெண்ட்டுங்கிறது இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வருத்தத்தை அது ஃபாரினில் தான் இருந்துச்சு. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 10 வருஷமும் ஃபாரினில் தான் இருந்துச்சு. அப்பப்போ வரும். இந்த கொரோனா பீரியடில் இங்கே சிக்கிக்கிருச்சு. என்னென்னா போக முடியலை. அவர் அங்கே இருக்கார், இது இங்கே இருக்குது. அப்போ அந்த பீரியடில் எனக்கு பொழுது போகலை அப்படின்னு சொல்லும். நான் தான் கூட்டிகிட்டு சுரேஷ் அகாடமியில் அட்மிஷனை போட்டுட்டு, உனக்கு பொழுது போகலைன்னா சும்மா படிச்சுக்கிட்டே, இதுக்கு படிப்பு ஒன்று தான் பிடிக்கும், ஒரு டிவி கூட பார்க்காது. அப்படி ஸ்டேஜில் சரி நீ படி, சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா புக்ஸை படி, அதே உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நான் தான் கூட்டிகிட்டு லீவில் சேர்த்து விட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். பிள்ளையெல்லாம் ஃபாரினில் படிச்சுக்கிட்டு இருக்கு. இதை விடுவாரா விடமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. கடைசியில் இது பாஸ் பண்ண பின்னாடி சொன்னேன், தம்பி என்ன தான் இருந்தாலும் கவர்மெண்ட்டு ஜாப்புங்கிறது அந்த பிள்ளைக்கு கிடச்சிருச்சு. இன்னும் அதோட எய்மு என்னென்னா குரூப் 1ங்கிறது தான் அதோட எய்மு. இருந்தாலும் இது கிடச்சிருச்சு, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாள் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் அதை ஏற்றுக்கிட்டு இங்கே கொண்டாந்து இப்போ தான் பிள்ளைகளை கொண்டாந்து சேர்த்துட்டு இப்போ தான் 1 மாதம் தான் ஆகுது அது கத்தாரில் இருந்து அந்த அளவுக்கு அவரும் எனக்கு அனுமதி கொடுத்தாரு. அவருக்கும் அந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். இதுதான் எனக்கு அடிப்படையாக அமைச்சு கொடுத்துச்சு. இந்த சுரேஷ் அகாடமிக்கும் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.